நாட்டு மக்களே, இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும்? இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். இப்படியே உங்க கண்ணு முன்னாடியே நான் குத்திக்கிட்டு சாவ போறேன். நீங்களா என்ன சொல்றீங்க? ஏன் செல்வ மாமா, நீ தான் மாமா சொல்ற? நான் இப்பவே குத்திக்கிட்டு சாவ போறேன். ஏன்டியா திட்டியா சட்டாளிட்டீங்களா? நான் செத்துருத்தேன். பொம்பளைங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் மாமா அங்க சொல்லட்டும், நான் குத்தின்னு செத்துருத்தேன். சரி மாமா, நீ தான் சொல்ற. நான் செத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும்? நான் வாழவே
இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள் பாவி, உன்னை என் மனைவி என்று கூறுவதற்கே வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். என்னுடைய மனைவி ஒரு கொலைக்காரியா? இப்படிப்பட்ட ஒரு செயலை விருப்பப்படுகின்றார். நீ யார் விருப்பப்பட்டு அவளை எனக்கு திருமணம் செய்தாய்? அக்கா விருப்பப்பட்டுதா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ ஒரு ஆம்பளை புள்ளிய பெத்த உடனே இவ இருந்தா இந்த நாட்டை இவதான் ஆளுவா. நம்ம குழந்தை ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கத்தி எடுத்து அக்கா குத்த வரானுங்க. என் முகத்திலே மயக்க கூடாது. நீ என்ன பண்ண ஏது பண்ணியும் நீ மேல உன் விருப்பம். நான் உனக்காக பண்ணியில காத்துக்கிட்டேன். சீக்கிரம் வந்துரு. என்ன சொல்றீங்க? அண்ணா என்னம்மா அண்ணா சொல்லுமா அண்ணா ஏய் ஏய் நான் பேசுற வரைக்கும் வாய் திறக்கூடாது. ஏய் வாய் திறந்து ஏய் வாய் திறந்து நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். போட்டேன். டேய் அம்மா நான் யாரு? அம்மா நான் யாரு? உத்தமி ஓம் சக்தி. பத்தினி பட வச்சாரா? பத்தினி பட வட்டா அங்க போய் பாரு எத்தனை வட வட்டானே. எங்க வட வட்டா? டேய் இந்த உசுரு நீ ரொம்ப கத்தி பேசாத. எங்க செல்வ மாமாவுக்கு தாண்டா இருக்குது. காலையில வேறியா? டேய் இவன் என்ன பண்ணா தெரியுமாடா? டேய் இந்த நாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வந்த உடனே எனக்கு கல்யாணம் குத்திட்டாங்க.